அனைவருக்கும் என் அன்பான இனிய வணக்கம். நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். மர்மமான விஷயம்னு சொல்ல முடியாது, ஆனால் திருவண்ணாமலை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் அனுப்புங்க, இந்த விஷயம் தெரியட்டும். திருவண்ணாமலையில் 1000 கால் மண்டபம் இருக்குது தெரியுமா? ஆமாம் நண்பர்களே, 1000 கால் மண்டபம் மிகவும் அழகாக இருக்கும். இது ராஜகோபுரத்திலிருந்து வரும் பொழுதே வழியில் இருக்கக்கூடியது. அதுவே முதல் இடத்தில் இருக்கிறது. யானை சிலை இருக்கும். அதாவது 2 யானை சிலை போட்டு அதில் படி ஏறுற மாதிரி இருக்கும். அந்த படி ஏறினால் 1000 கால் மண்டபம். அது மட்டும் இல்லாமல் அங்கே தில்லையில் நடராஜராக இருக்கின்ற நடராஜரே அங்கே ஆனந்த தாண்டவம் செய்யும் காட்சியும் பார்க்கலாம். அங்கே திருவண்ணாமலை நடராஜர் சிலை, அதுவும் உற்சவர் அழகாக ஆடுவார். இதை போய் பார்க்கலாம். நண்பர்களே, கார்த்திகை மாதம் மற்றும் இப்போ போன சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு, அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மிகவும் அழகாக விசேஷமாக இருக்கும். அதாவது அதுக்கு 9 நாளுக்கு முன்னாடி, 9 நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இல்லாமல் அதுக்கு முன்னாடி 9 நாள் அன்று சாமி கொட்டும். ஒரு 7 மணிக்கு அந்த ரேஞ்சில் நடக்கும். மிகவும் அழகாக இருக்கும். நிறைய கூட்டங்கள் வரும். உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அருணாச்சலேஸ்வரர் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் திருவண்ணாமலையில் முக்தி தரும் இடமே அருணாச்சலேஸ்வரர் இடம். அதாவது நினைத்தாலே முக்தி தருமே அந்த அண்ணாமலையானே. ஆனால் உங்களுக்கு இந்த இடமெல்லாம் பிடிக்கும். அந்த கோயிலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போய் உட்காந்து தானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். தவம் செய்யும் என்று சொன்னேன், ஆனால் தானமும் செய்ய வேண்டும். வர ஏழைகளுக்கு, அங்கே கோயில் இருக்கின்ற ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, புண்ணியத்தை பெறுங்க. ஓகேங்களா? நினைத்தாலே முக்தி தரும் இடம், அதாவது மோட்ச தரும் இடம் என்று சொல்வார்கள். அது உண்மைதான். ஆனால் அங்கே ஏழைகள், உடல் நோய் உற்றோர்கள், ஊனமற்றோர்கள், பார்வையுற்றோர்களும் அங்கே வசிக்கிறார்கள். அவர்களை உங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். ஏன்னா நம்ம ஏழைங்களாக கூட நம்ம நிறைய கதை கேட்டிருப்போம். ஏழைங்களுக்கு அதாவது ஏழைங்களுக்கு ஏழைங்கள் ரூபமாக சிவன் வருவார், நிறைய கடவுள் வருவாங்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா? அதனால் மட்டும் கிடையாது, நம்ம ஏழைங்களுக்கும் நீங்கள் நினச்சதை அந்த இறைவன் செய்வார். புரிந்ததுங்களா? ஏழைங்களுக்கும் சரி, உங்களுக்கு யாருன்னா கஷ்டப்படுறாங்களும் சரி, நீங்கள் அது கண்ணுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவின்றது மனசுலேருந்து வரணுங்க. நான் சொல்லி வர்றதுக்கு தேவையில்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இறைவன் நமக்கு எப்போ அருள் தருவார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஏன்னா நமக்கு வயதில் மூத்தோர் அனைவரும் இந்த விஷயத்த சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம பெரியவங்க, நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, இன்னும் நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது, பெரியவங்க சொல்கிறது எப்போவுமே நம்ம மதிக்கணும், நம்ம மதித்து வாழணும். புரிந்ததா? நன்றி.